அதனால தான் எல்லாரும் சமயத்தை எங்கே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, பெண்கள்கிட்ட கொண்டு போகணும். காரணம், ஒரு வீட்டில் ஒரு பெண் சமயத்தில் இருந்தால் அந்த சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே சமயம் இருக்கும். வீட்டில் பெண் சமயத்தில் இல்லைன்னா அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது. வெளியே என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது வெளியே என்ன செஞ்சாலும் வீட்டுக்குள்ளே எனக்கு கொண்டு போக முடியாது, சமயத்துக்கு கொண்டே போக முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் எடுத்து போகணும். அதே மாதிரி பெண்கள் சமயத்தில் இருந்தால் தான் குழந்தைகள் சமயத்துக்கு வருவாங்க. ஆண் என்ன பண்ணாலும் குழந்தைகளை கொண்டு வர முடியாது. குழந்தைங்க சமயத்துக்கு வரணும்னா யார் மனசு வைக்கணும்? பெண்கள் மனசு வச்சாதான். அவர் வழிபாட்டிலே இல்லைனாலும் ஒரு பெண் வழிபாட்டில் இருந்தால் குழந்தைகள் வழிபாட்டில் இருக்கும். அதே அந்த அம்மா வழிபாட்டில் இல்லைன்னு வச்சுக்கங்க, இவர் என்ன பண்ணாலும் உங்கள் அப்பனுக்கு ஒரு வேலை இல்லை, கோயில் கோயில் சுற்றிட்டு திரிகிறான், பேசாமல் கடக்கடான்னு சொல்லி முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோதான், டோட்டலாக அவுட்டு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்கள்ட்டோட யார் இருக்கிறாங்க? அம்மா தான் அதிகமாக இருப்பாங்க. என்ன இருந்தாலும் கணவனால் அதை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு சேர்த்த முடியாது. ரொம்ப முக்கியம் யார்? பெண்கள் தான். அது எல்லாத்துக்குமே அது உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. எனவே இங்கே அவ்வளவு தொண்டுக்கு துணை செய்த மனைவி. இதுக்கு எது சொல்ல வரேன்னா, நாயன்மார்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா நாயன்மார்களுக்கும் அவர்களுக்கு என்ன புகழ் உண்டோ, என்ன சிறப்பு உண்டோ, அத்தனை சிறப்பும் அந்த பெண் அவருடைய மனைவிக்கு உண்டு. திருநீலகண்ட நாயனார், திருநீலநக்கர், நீங்கள் இளையான்குடி மாறனார், ஏற்பகை நாயனார், யாரை வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லா நாயன்மார்களும் இல்லறத்திலிருந்து தொண்டு செஞ்ச அத்துணை நாயன்மார்களும் நீங்கள் 63 திருமணம் ஆகாதவரை நீக்கிட்டு மீதி எல்லாரும் பார்த்தீங்க, எல்லாரும் அந்த பேர் வந்து 2 பேருக்கு பொருந்தும். இப்போது நீங்கள் அந்த தொண்டு நம்ம ஒரு கணவனை சொல்கிறோமே ஒழிய, ஆனால் அங்கே யாருக்கு உண்டு? அந்த முழுக்க திருவடிக்கு 2 பேரும் தான் போனாங்க. நீங்கள் புராணத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எந்த கணவனும் தனியாக போகலை. ஆமாம், ஏன்னா முக்கியமாக மனைவி. காரணம், அந்த தொண்டு நிற்கணும்னா யார் நிற்கணும்? மனைவி இல்லாமல் தொண்டு செய்ய முடியாது. எல்லா புராணமும் நம்ம சொன்னால் 63 சொல்லிட்டு போகணும். இப்படிப்பட்ட மனைவியை ஊர் எல்லைக்கு போகிறாரு, விட்டுட்டு திருப்பி பார்க்காம போகிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ பெருமான் பார்க்குறார், அவரால் தாங்கலை. ஸோ எப்படி போகிறான் பாரு என் தொண்டன். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போகான் என்று. உள்ளத்திலே என்ன இல்லை? பொய் இல்லையாம். பொய் என்பது இங்கே என்னது? இங்கே பொய் என்பது வேற என்ன? அவர்கிட்ட உண்மை இருக்குது, பொய் இருக்குது, அதை தான்